ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசேஷ நாளிலே வாலிபர்களாகிய உங்களுக்கு ஆண்டுடைய செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு ஒரு கிருபை பாராட்டினார். அவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நீங்கள் கேட்கக்கூடிய இந்த தேவனுடைய வார்த்தையானது உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் ஜெபித்து இந்த செய்தியை ஆரம்பிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்க. விசேஷமாக வாலிபர்களாகிய ஒவ்வொருவரையும் நீங்கள் நேசிக்கிறீங்கப்பா. அந்த நேசத்தை இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளும்படியாய் நீங்கள் கிருபை செய்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. உங்கள் அன்பு அவங்க இதயங்களிலே இந்த நாளிலே ஆண்டவரே வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வாலிப சகோதர சகோதரிகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. பேசப்படுகிற வார்த்தையானது ஆண்டவரே ஆறுதல் அளிக்கிறதாயும், காயங்களை கட்டுகிறதாயும், கட்டப்படுகிறதாயும் இருக்கட்டும். பேசுகிறவர்கள் நீங்களல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று வார்த்தை ஆண்டவரே வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் நீங்கள் மூலமாய் பேசும்படியாக நான் விட்டுப்படுகிறேன். ஆரம்பம் முதல் முடிவரை உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் என்று சொல்லி பிரசங்கி எழுதுகிறார். 7வது வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. இந்த உலகத்திலே அதிகமான ஞானத்தை பெற்ற சாலமோன் இப்படியாக நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சாலமோன் ஞானி நமக்கு ஒரு அருமையான ஆலோசனையை கொடுக்கிறார். ஏன் நாம் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும்? ஏன் வாலிப பிராயத்திலே நினைக்க வேண்டும்? நமது நினைவு, நமது மனது முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா ரோமர் புஸ்தகத்திலே பவுல் இப்படியாக எழுதுகிறார், நாம் மனதிலே அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்று சொல்லி எழுதுகிறார். நம்முடைய மனது தேவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. வாலிப பிராயத்திலே நினை என்று சாலமோன் நமக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு. அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையாக நாம் எடுக்க வேண்டும். ஏன்னா அந்த வாலிப பிராயத்தில் நாம் காண்கிற அந்த உலகம் நமக்கு எப்படி இருக்கிறதுனா ரொம்ப அழகாக இருக்குது. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் கவர்ச்சி எல்லாம் மிக அழகாக மனதுக்கு தோன்றுகிறது. குழந்தை பருவம் முடிந்து அந்த வாலிப பருவத்தை ஆரம்பித்த உடனே வாலிபர்களாகிய சகோதர சகோதரிகள் தங்கள் சரீரங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக்க முயற்சிக்கிறாங்க. மற்றவர்களுக்கு அழகாக நம்ம தெரியணும் அப்படிங்கிறத அவங்க அதில் ரொம்ப தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்த உலகத்தினுடைய அந்த மாயையான அந்த ஆளுகை எது ஜனங்களை அதிகமாக ஈர்க்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்து அதை நோக்கி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரயாணப்படுகிறார்கள். மற்றவர்கள் பார்வைக்கு நான் அழகாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் பார்வைக்கு நான் ஒரு உயர்ந்த மனிதனாக, உயர்ந்த ஒரு மகளாக நான் இருக்க வேண்டும், மற்றவர்கள் என்னை ஒரு வெற்றி பெற்ற ஒரு நபராக அவர்கள் கருத வேண்டும் என்று சொல்லி அந்த நினைக்கிற நினைவுகள் இந்த உலகத்தை பற்றியதாகவும் இந்த உலகத்தின் பொருட்களை பற்றியதாகவும் அவர்களுடைய அந்த நினைவானது அதற்கு பின்பாக செல்வதினாலே சிருஷ்டிகரை நாம் நினைக்காமல் போகிறோம். ஏன் நம்ம சிருஷ்டிகரை நினைக்கணுங்கிற ஒரு கேள்வி நம்முடைய மனதில் எழும்புகிறது. ஏன்னா வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நம்ம நினைக்கணும். நினைக்காமல் போகிறதற்கான காரணங்கள் அநேகம் இருக்கிறது. எது நமக்கு கவர்ச்சியாய் தோன்றுகிறதோ, எது நம்மை அழகாக, இல்லை ஆளுமை மிக்கவர்களாக, பலமுள்ளவர்களாக இந்த உலகம் எதை காண்பிக்கிறதோ, நாம் எதை நம்புகிறோமோ அதற்கு பின்பாக தான் வாலிபர்களாகிய ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லும் பொழுது ஏன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த உலகம் தேவனுடைய ஞானத்தினாலே அவருடைய வல்லமையினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வாலிபர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சிருஷ்டிப்பை நோக்கி அந்த படைக்கப்பட்ட அந்த அறிவை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா வாலிப பிராயத்தில் தான் அவங்க அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். 12th முடித்ததுக்கப்புறம் பலவிதமான படிப்புகள் இருக்குது. மெடிக்கல் இருக்குது, இன்ஜினியரிங்ஸ் படிப்புகள் இருக்கிறது, அதற்கென்று பல கிளைகள் படிப்புகள் இருக்கிறது, பல பிரிவுகள் இருக்கிறது. எல்லாரும் அதில் மனதை செலுத்தி தாங்கள் விரும்புகிற அந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று தங்கள் படிப்புகளை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். நல்லது தான், நல்லது தான். ஆனால் வேதம், தேவன் நமக்கு நினைவூட்டுகிறார், நான் தான் இதை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தேன். சிருஷ்டிப்பை குறித்து நீங்கள் அறிகிற நீங்கள் அதை சிருஷ்டித்த சிருஷ்டிகராகிய என்னை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிருஷ்டிகரை நினை என்று சொல்லும் பொழுது நாம் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை படைத்த தேவனை நாம் அறியும் பொழுது இந்த சிருஷ்டிப்பையும் நம்மையும் மற்றவர்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தெளிவு நம்முடைய மனதிலே பிறக்கிறது. இதுதான் முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் பார்க்கிறவைகளை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள், நல்லது தான், தேவன் கொடுத்த ஞானம் தான். ஆனால் நீங்கள் முதலாவது சிருஷ்டிகரை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அவரை அறிய அறிய நீங்கள் உங்களை அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களை அறிய அறிய மற்றவர்களை அறிந்து கொள்கிறீர்கள், இந்த படைப்புகளை அறிந்து கொள்கிறீர்கள். விடுதலையோடு இந்த பூமியில் ஒரு சமாதானமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை, பரலோக வாழ்வை இந்த பூமியிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். அதற்கு தான் சாலமோன் சொல்கிறாரு, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. சரி, நீங்கள் இந்த பிரசங்கி 1வது அதிகாரம் முதல் 10வது அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமோன் பல காரியங்களை அவர் அங்கே பேசுகிறார். அவர் எல்லாரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவரானார், எல்லாரை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதித்து ஐஸ்வர்யம் உள்ளவரானார். அவர் விரும்பின பல கட்டிடங்களை, மாளிகைகளை அவருக்கென்று அவர் படைத்தார், தோட்டங்களை அவர் உண்டாக்கினார். எல்லாம் அவரால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை, எல்லாம் அவரால் என்ன செய்யப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. ஆனால் அவர் சொல்கிறாரு, இவை எல்லாவற்றிலும் என்ன இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சஞ்சலம் தான் என்ன செய்யுது, மிஞ்சுகிறது என்று சொல்லி அவர் அதில் சொல்லுகிறார். எல்லாவற்றின் மீதும் என் மனதை செலுத்தினேன் என்று சாலமோன் பிரசங்கியில் சொல்லுகிறார். எல்லாவற்றும் ஞானத்தை அறியும்படியாக மனதை செலுத்தினேன், மூடத்தனமும் மதீனமும் என்ன என்பதற்காகவும் என் மனதை செலுத்தினேன் என்று அவர் சொல்லுகிறார். படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் காண்கிற எல்லாவற்றின் மீதும் அவர் மனதை செலுத்தின பின்பு அவருக்கு மிஞ்சினது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரே சொல்கிறாரு, எனக்கு என்னதான் வெறுமை தான் மிஞ்சியது, சஞ்சலமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது, விருதாவாய் நான் என்ன செய்தேன், வருத்தப்பட்டேன் என்கிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் 12வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எல்லா மாயையும் வீணும் வியர்த்தமாக இருக்கிறது, அதனால் என் வாழ்க்கையே நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சு நான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்தேன், ஒன்றிலையும் பிரயோஜனம் இல்லை. அதனால் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைக்கிறது தான் முக்கியமான காரியம் என்று அவர் நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை என்று நமக்கு தெரிவிக்கிறார். வாலிப சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தின் மாயையானது ஒரு வெறுமைக்குள்ளாக நம்மை அழைத்து கொண்டு செல்கிறது. நாம் நினைக்கிறோம், நல்லா படித்து நல்ல ஒரு சம்பாத்தியம், ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஜாப்புக்கு போய் நல்ல பணம் சம்பாதிச்சு நல்ல காரியங்களை எல்லாம் நாம் பெற்று நாம் இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நல்லது, தேவன் அதை உங்களுக்கு ஒரு நாளும் விலக்கி வைக்கவே இல்லை, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் முதலாவது நாம் அதற்கு இடம் கொடுக்கும்போது அதை நீங்கள் தேடி நாடி ஓடி அதை அடைந்த பின்பு உங்கள் மனதில் வருகிற அந்த வெறுமையானது அது உங்களை இன்னும் கீழான நிலைமைக்கு இழுத்து கொண்டு செல்கிறதா இருக்கிறது. வேதத்தில் நமக்கு உதாரணமாய் பல நபர்கள் இருக்கிறார்கள். தாவீதை நாம் எடுத்துக்கொள்வோம். இளம் வாலிபன்,
17 வயது நிரம்பிய வாலிபன். ஆனால் அந்த வாலிபன் கோலியாத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது பயந்தவனாக அல்ல, ஒரு வீரமுள்ள, ஒரு பலமுள்ள, பயம் அறியாத ஒரு வாலிபனாய் கோலியாத் முன்பாக நிற்கிறான். 40 நாட்கள் கோலியாத் அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேல் சேனைகளையும் சவுலையும் இஸ்ரவேலின் தேவனையும் கூட அவன் நிந்தித்தான். சவுலோ, இஸ்ரவேல் ஜனங்களோ, இஸ்ரவேலின் இராணுவ வீரர்களோ அவனை எதிர்த்து நிற்க பலம் இல்லாமல் பயந்து போனார்கள். எப்போல்லாம் சபிக்கிறானோ, சவால் விடுகிறானோ, எல்லாருடைய இதயமும் பயத்தினாலே கரைந்து போனது. ஆனால் இந்த சத்தத்தை தாவீது கேட்கும்போது தாவீதுக்கு அவன் இதயத்தில் பயம் வரவில்லை. மாறாக என்ன வந்தது அப்படின்னா, இஸ்ரவேலின் சேனைகளாகிய தேவனுடைய கர்த்தரை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் யார் என்று சொல்லி அவன் கேள்வி கேட்டான். அவன் இதயத்திலிருந்து அது வெளிவந்தது. ஒரு வாலிபனுக்கு இவ்வளோ தன்னை விட உயரமான, சிறுவயது முதலே யுத்த வீரனாக இருந்த ஒரு கோலியாத்தை எதிர்ப்பதற்கு ஒரு இளம் வாலிபனுக்கு இவ்வளவு தைரியமும் இவ்வளவு ஒரு வீரமும் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் பார்ப்போம் என்றால், அவன் சிறுவயது முதலே தேவனை நினைக்கிறவனாயிருந்தான். தன்னை சிருஷ்டித்த தேவனை அவன் நினைக்கிறவனாயிருந்தான். சங்கீதங்களை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். என் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே இதோ நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்று தாவீது அறிக்கை செய்கிறான். என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வெளிப்பட்ட போதே உமது சார்பிலே விழுந்தேன் என்று சொல்லி அவன் சங்கீதத்தில் பாடுகிறான். என்னுடைய அவயவங்கள் ஒன்றும் உருவேற்படாத நாட்கள், ஒன்றுமே உருவேற்படாமல் இருக்கும் போதே அவைகள் உருவேற்படும், அது உருவாக்கப்படும், அது உருவாகும் விதமும் அது உருவாகும் நாட்களும் நீர் எழுதி வைத்திருந்தீர், என்னுடைய எல்லாம் உமக்கு தெரியும் என்று தாவீது தேவனை குறித்து புகழ்ந்து பாடுகிறார். தாவீதுனுடைய இதயத்தில் அந்த சிறு பிராயம் முதல் அவர் தேவனை நினைத்தார். அவர் தான் என்னை உருவாக்கினார். தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினது அவர். தாயின் கர்ப்பத்தில் என்னை பாதுகாத்தவர் அவர். நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது நான் தேவனுடைய சார்பில் விழுந்திருக்கிறேன். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவனே என் பலனாயிருக்கிறார் என்பதை சிறு வயது முதலே தாவீதுக்கு தேவனுடைய சிருஷ்டிகருடைய அந்த நினைவுகள் இருந்ததினாலே, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய உடன்படிக்கை என்னோடு கூட இருக்கிறது, அவர் உடன்படிக்கையில் மாறாத தேவன், அவருடைய உடன்படிக்கையின் அடையாளம் என் சரீரத்தில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நினைவு கூர்ந்த அந்த தாவீதாலே கோலியாத்தை எளிமையாக ஜெயிக்க முடிந்தது. அவன் கோலியாத்தை ஜெயித்ததினாலே அவன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் தேவனாலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். பிரியமான வாலிப சகோதரனே, சகோதரியே, வாலிப நாட்களிலே நீங்கள் தேவனை நினைக்கும் பொழுது, உங்கள் சிருஷ்டிகராகிய தேவனை நீங்கள் நினைக்கும் பொழுது, அது உங்களை பயமற்றவர்களாக்கும். உங்களை எதிர்காலத்தை குறித்ததான பயம் இல்லாமல் போகும். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை குறித்ததான பயம் இல்லாமல் போகும். இந்த நாட்களிலே நாம் அநேக செய்தித்தாள்களிலே நாம் வாசிக்கிறோம். ஐஐடியில் படிக்கிற நிறைய பிள்ளைங்க தற்கொலை பண்ணுறாங்க. வெளி மாநிலத்தில் படிக்கிற அந்த உயர்ந்த கல்வியை படிக்கிறவர்கள் நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா பயம், படிப்பை குறித்ததான பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம், அந்த தேர்வை சந்திக்க முடியாத பயம், நபர்களை சந்திக்க முடியாத பயம், எதையுமே எதிர்கொள்ள முடியாத அந்த பயம் அவர்களை கொன்று போடுகிறதா இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான வாலிபனே, வாலிப சகோதரியே, இன்றைய தினத்தில் பயம் உங்களை வாட்டி கொண்டு இருக்கிறதா? அந்த பயம் உங்களை விட்டு அகல வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். இந்த வாலிப பிராயத்தில் நீங்கள் உங்கள் சிருஷ்டிகரை நினைக்கும் பொழுது, தாவீதினுடைய சங்கீதங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தாவீது தன்னுடைய வாலிப பிராயம், தன்னுடைய சிறுவயது பிராயம் எல்லாவற்றிலும் தேவன் எப்படி என்னை நடத்தி வந்தார், ஏந்தி வந்தார், சுமந்து வந்தார், தப்புவித்து வந்தார் என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானவர்னாலே அதை எழுதி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பாடும்போது, அதை நீங்கள் படிக்கும்போது, அதை உங்களுக்கு உரியதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் வாழ்வில் இருக்கிற உங்கள் பயம் நீங்கி போகும்.
நீங்கள் உங்கள் சிருஷ்டிகரை நினைக்கும் பொழுது உங்கள் மனதில் இருக்கிற உங்களை பயமுறுத்துகிற, உங்களை கலங்க பண்ணுகிற, எதிர்காலத்தை நிச்சயமற்றதாக்குகிற அந்த பயம் உங்களை விட்டு விலகுகிறதா இருக்கிறது. ஆகவே தான் வாலிப பிராயத்திலே நாம் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். அவர் தானே உங்களை சிருஷ்டித்தார், அவர் தானே அந்த பூமிக்கு உங்களை அனுப்பினார். எபேசியரின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, உலகம் தோன்றவே இல்லை, உலகமே படைக்கப்படலை, அதுக்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டார்னா நீங்கள் தேவனுடைய மனதிலே இருந்தீர்கள். தேவன் உங்களை தன்னுடைய கற்பனையிலே இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கண்டு கொண்டார். நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை அவர் பார்த்து விட்டார். அதற்கு அப்புறம் தான் இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம். சில பேர் நினைக்கிறாங்க ஏதோ எதேச்சியாக நம்ம இந்த பூமிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தயவுசெய்து இல்லை. வாலிபனே, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பிறந்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் உங்களை தனக்குள் இருந்து இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் அறியாமல் இல்லை, நீங்கள் அவர் அறியாமல் இருக்கிறதுனால தான் இந்த சந்தேகங்கள் எல்லாம் உங்கள் மனதில் எழும்புது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். சரி, உங்களை குறித்து யோவான் என்ன சொல்கிறாரு? முதலாவது நான் சொன்னேன், வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை ஏன் நினைக்கணும்னா உங்கள் பயம் என்ன செய்யணும், உங்களை விட்டு அகலணும். எவ்வளோ பெரிய கோலியாத்தா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோலியாத்தை வீழ்த்தி மடங்கடிப்பதற்கு நீங்கள் உங்கள் சிருஷ்டிகரை இந்த சமயத்தில் நினைக்கும்போது, அவருக்குள்ளிருந்து நான் வந்திருக்கிறேன், அவரால் தான் நான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் பயம் உங்களை விட்டு போகிறது. எவ்வளோ பெரிய எதிரியாகிய பயந்தாங்க பெரிய எதிரி. பயம்தான் எதிர்காலத்தை முடக்கி போடுகிறது, வாலிபர்களாகி உங்களை முடக்குகிறது. அதுக்கப்புறம் தான் பாவம் வருகிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனங்கள், 12, 13, 14 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார். வாலிபராகிய உங்களை குறித்து, என்னை குறித்து ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். கிறிஸ்துவும் வாலிப பிராயத்தில் தாங்க மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஜெயித்தார். 33 வயதிலே தாவீது எப்படி 17 வயதிலே முகமுகமாய் கோலியாத்தை சந்தித்து ஒரு சின்ன கூழாங்கல்லினாலே வீழ்த்தி அவன் தலையை வெட்டி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஜெயத்தையும் தாவீதுக்கு அழியாத புகழையும் உண்டானதோ, அதே போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அந்த பூமியிலே வந்து அந்த 33 வயதிலே பாவத்தையும் மரணத்தையும் அவர் ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:2 நாம் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி தமது சரீரத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆக்கினை என்றால் மரணம். பாவத்திற்கு மரணத்தை இயேசு உண்டு பண்ணினார். மரணத்துக்கும் மரணத்தை இயேசு உண்டு பண்ணினார். எப்படி என்று கேட்கிறீர்கள்னா, எபிரேயர் 2, 14, 15, 16 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். உங்களை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்தின் ஆளுகையிலிருந்து, மரணத்தின் ஆளுகையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. அவர் தன் வாலிப பிராயத்திலே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை நேருக்கு நேர் சிலுவையிலே சந்தித்தார்.
அவர் மரித்த போது மரணம் தன்னுடைய வல்லமையை இழந்து போனது வாலிபனே. அதனால தான் யோவான் எழுதுகிறாரு, வாலிபரே வாலிபரே பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி. இயேசுவினுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி. நீங்கள் இனி பாவிகள் அல்ல. அநேக வாலிபர்கள் முடக்கப்பட்டிருக்கிறதான காரணம் என்ன தெரியுமா? இன்றைய மதங்கள், இந்த காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மதம் என்ன சொல்கிறார்? நீ பாவி 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 என்று ஓயாமல் அதைத்தான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறது. மதம் அதைத்தான் பேசுது. ஜனங்களை பாவ உணர்வு அடைய வைக்கணும். அப்போ தான் பிரதர் அவங்க பாவம் பண்ண மாட்டாங்க, பாவத்தை குறித்து கண்டித்து பேசினாதான் அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாவத்தை குறித்ததான பயத்தை உண்டு பண்ணுகிறார்கள். பிரியமான சகோதரன சகோதரியை, இன்றைக்கு நான் வேதத்திலிருந்து வேத சத்தியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தேவனை அறிய முடியாமல் இருக்கிறது தான் பாவம். அந்த பாவத்தை அவர் என்ன பண்ணுறாரு? மரணம், அந்த பாவத்திற்கு மரணத்தை உண்டு பண்ணுகிறார் இயேசு. வாலிபனே வாலிப சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படியாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் அந்த சித்தத்தின்படி நான் உங்களுக்கு அதை வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆவியானவர் ஏவுகிறதுனால அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். யோவான் 1 யோவானில் நான் வாசித்த அந்த வசனத்தை எப்படி நீங்கள் ஜெயித்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு ஒரே தரம் தன்னை பலியிடப்பட்டதினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்க. நான் சொல்லலை, தேவ வார்த்தை சொல்லுகிறது. பிரதான ஆசாரியனாகிய இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே உன் பாவத்திற்கான பிராயச்சித்தம் செய்யப்பட்டு விட்டது. 1 யோவான் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் பாவம் செய்வாவனானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களுடைய பாவங்களை மாத்திரல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். இந்த 2 வசனத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே பிதாவின் சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். 14வது வசனம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்னென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் பூரணமாக இருக்கிறீர்கள். இயேசு உங்களுக்கான பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை செஞ்சிட்டாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் மீட்கப்பட்டும் இருக்கிறீர்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே. பயத்தின் ஆளுகைக்கு கீழே நீங்கள் இல்லை, மரணத்தின் ஆளுகைக்கு கீழே நீங்கள் இல்லை. அதனால தான் யோவான் உங்களை குறித்து எழுதுகிறார், நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்தீர்கள் என்று சொல்லி. எப்படிங்க? நான் அந்த பாவத்தில் இன்னும் விழுந்து கிடக்கனே, இந்த பாவத்தை நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேனே, அப்புறம் நான் எப்படி அவனை ஜெயிச்சேன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் ஒரு பொய்யை நம்பி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் பாவி என்று நீங்கள் உங்கள் பொய்யை ஒரு நம்புகிறதுனால தான் அந்த ஆவி உங்கள் மீது ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு உங்களுக்காக சிலுவையிலே பலியானார். அவருடைய ரத்தம் உங்கள் பாவ நிவர்த்திக்கென்று இந்த பூமியிலே சிந்தப்பட்டு இருக்கிறது. ஒரே பலியினால் அவர் உங்களை பரிசுத்தமாக்கிட்டார். இதை பாருங்கள். இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் எதிரியாகிய பிசாசானவன், அந்த பொல்லாங்கன் உங்களால் அவன் ஓடி போவான். ஏன்னா நீங்கள் முதல்ல ஜெயிச்சிட்டீங்க. உங்கள் சார்பில் தான், உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் தான், சர்வலோகத்தின் பாவத்தையும் தான் இயேசு சுமந்து தீர்த்துட்டாரே. சிலுவையில் அவர் பலியானாரே. அவருடைய வெற்றி உங்களுடைய வெற்றியாக இருக்கிறது. வாலிப சகோதரனே சகோதரியே, அவருடைய வெற்றி உங்கள் வெற்றி, என் வெற்றி. ஏன் பாவத்தை தான் அவர் சுமந்தாருன்னா, அப்போ ஏன் மரணத்தை தான் அவர் ருசி பார்த்தார். எபிரேயர் 2:9 போடப்பட்டிருக்கு, ஒவ்வொருவருக்காகவும் ஒரு மரணத்தை ருசி பார்த்தார். ஏன் மரணத்தை அவர் ருசி பார்த்துருக்காரு. ஏன் மரணம்? அவருடைய மரணம். அப்போ அவர் உயிர்த்தெழுதல் என்னுடைய உயிர்த்தெழுதல், உங்களுடைய உயிர்த்தெழுதல். அதனால தான் யோவான் எழுதுகிறாரு, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்தீர்கள்.
வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆலோசனை அவர் கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். நீங்கள் நிலைத்திருக்கும்படியாய் இந்த வாலிப பிராயத்தில் உங்கள் சிருஷ்டிகரை நீங்கள் நினைங்க. உங்கள் சிருஷ்டிகர் தான் உங்கள் மீட்பர். ஏன்னா யோவானில் வசனம் சொல்லுது, அவராலே அல்லாமல் இந்த உலகம் படைக்கப்படலையா. இயேசுவினால தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. வார்த்தையினால தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. அவர் தான் இந்த உலகத்தை தாங்கி கொண்டு இருக்கிறார். இப்பொழுதும் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது அவர் தான் உங்கள் மீட்பராக இருக்கிறார், உங்கள் நேசராக இருக்கிறார். உங்கள் மீது வைத்த அன்பினாலே தான் இந்த பூமிக்கு தன்னைத்தானே பலியாக கொடுக்கும்படியாய் வந்தார். உங்களை மீட்கும்படியாய், உங்களுடைய விழுந்து போன மனநிலையை மாற்றும்படியாய். வாலிப சகோதரனே, சகோதரியே, உங்களை தான் அவர், நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற உங்களை தான் அவர் தேடி வந்தார் இந்த பூமிக்கு. நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா? இயேசு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, மகளே, நான் கூட இருக்கிறேன். உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய மரணத்தையும் நான் சுமந்து உன் அடிமைத்தன விலங்க நான் உடைச்சிட்டேன். என் ரத்தம் உனக்காக மீட்கும் பொருளாய் நான் கொடுத்தேன். உன்னை நான் எனக்காக மீட்டு கொண்டேன். உன் வாழ்வில் எனக்கு இடம் தருவாயா என்று அவர் உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு பின்பாக ஓடாதீங்க. மாம்சத்தின் இச்சை என்று போடப்பட்டிருக்கிறது. விழுந்து போன மனநிலைமை. ஆத்துமாவிலே அநேக வாலிபர்கள் எதனால் விழுந்து போகிறாங்கன்னு நினைக்கிங்க? பண ஆசை. எல்லார மாதிரி எல்லாம் கத்தா வாழணும். இன்னொன்று, பிசாசினால் உண்டாகிற அந்த கண்களின் இச்சை, அருவருப்பான கண்களின் இச்சை. அதனால தான் சிம்சோனை விளப்பணினான். நாகமானின் குஷ்டத்தை கேயாசி வருவித்து கொண்டான். அந்த இச்சை, அந்த 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 எப்படியாவது இந்த உலகத்தினுடைய காரியத்தை நான் அடையணுங்கிற அந்த குறுக்கு வழி, வாலிபனே, அது வேண்டாம், உன்னை அழித்து விடும். ஒருவேளை நீ அதில் இருந்தாலும் இப்பொழுது மனம் திரும்பு. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்காய், உன்னை மீட்கும்படியாய் தன்னை கொடுத்திருக்கிறார். நீ கண்டு பயந்து கொண்டு இருக்கிற அந்த கோலியாத்தை போன்ற அந்த பிசாசானவனை இயேசு உன் சார்பிலே உனக்காக நீயாகவே அவனை ஜெயித்திருக்கிறார். அவனை காலின் கீழ் மடங்கடிக்க பண்ணியிருக்கிறார். ஆகவே நீ ஜெயித்தவனாக இயேசு பெற்ற வெற்றியை அவனுக்கு கொடுக்கிறார். இந்த வாலிப பிராயத்தில் நீ வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவரை நினை. நீ அவரை நினைக்கும்போது பயம் காணாமல் போய்விடும். நீ கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அனுபவிக்கும் பொழுது எல்லாம் உனக்குரியதாகும். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அவரை அறிகிற அறிவில் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அறியும் போது, அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ உனக்குள் அவரை கண்டுபிடிக்கும் பொழுது, இந்த உலகமும் அதனுடைய எல்லா காரியமும் காலுக்கடியில் உனக்கு சேவை செய்யும்படியாக வந்து நிற்கும். இந்த நாளிலும் பயந்து போய் இருக்கிற நீ இனி பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவரை நினைக்கும் பொழுது எல்லாவித பயங்களும் ஓடி போகிறது. அவர் உன்னை மீட்டு கொண்டார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கை விடுதலை உள்ளதாக, வெற்றி உள்ளதாக மாறுகிறது. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன் இந்த வாலிப பிராயத்தில் நம்ம நினைக்கணும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் பயமில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ, வெறுமை இல்லாமல், அங்கலாய்ப்பு இல்லாமல், ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த சமாதானத்தையும் அந்த அன்பையும் அனுபவித்து ஒரு 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 வெற்றியுள்ள, ஒரு மனமகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழும்படியாய் நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறீர். இயேசுவே, நீர் எங்கள் சார்பிலே பாவத்தையும் மரணத்தையும் ஆண்டவரே ஜெயித்திருக்கிறீர். அவற்றை அழித்து போட்டீர் ஆண்டவரே. அதன் ஆளுகையிலிருந்து முழுமையாய் வாலிபர்களாகி எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை நீர் கொடுத்திருக்கிறீர். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ. நன்றி டாடி. இன்றைய தினத்தில் இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும்
அந்த வெற்றி உரித்தாகுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொருவரும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வார்களாக. அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, பாவம், எதிர்காலத்தை குறித்த பயம், ஆண்டவரே சாபத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் விலகு என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் அவர்களோடு இருக்கிறதை அவர்கள் கண்டுபிடிக்கட்டும்யா. நீங்கள் கூட இருக்கிறதை அவர்கள் காணும்படியாக கண்கள் திறக்கட்டும். அவர்களும் பலவானை ஜெயிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் அவர்களுக்கு பலனாக இருக்கிறீங்களே, ஞானமாக இருக்கிறீங்களேப்பா. நன்றி நன்றி நன்றி. கேட்ட எல்லாரையும் ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஷாலோம் என்று சொல்லி, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே நீர் அவர்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. துதி கன மகிமையெல்லாம் அவங்க ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you. God bless you.